உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். இப்போ மழை பெஞ்சு இந்த மழை காலத்தில் கொசுக்கள் நிறைய உருவாயிருக்கு. அதை இயற்கை முறையில் எப்படி விரட்டலான்னு பார்க்கலாம். ஒரு அகில் எடுத்துக்கலாம். இந்த அகிலில் நம்ம நல்லெண்ணெய் இல்லை விளக்கேற்றுற எண்ணெய், விளக்கெண்ணெய் எது வேணாலும் எண்ணெய் நம்ம வீட்டில் இருக்கிறத பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இயற்கை முறையில் கொசுவை விரட்ட போகிறோம். கடையில் விற்கிற கெமிக்கல் பொருளை வாங்கி கொசு விரட்டுறதுக்கு பதில் இதை மாதிரி இயற்கை முறையில் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு சின்ன துண்டு கற்பூரத்தை நுணுக்கி போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 3 இல்லை 4 கிராம்பு போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்ல இந்த தீபம் எரியும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதேமாரி கொசு தொல்லைகள், பூச்சி தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். இது கூட நான் மாடித்தோட்டத்தில் எடுத்த இயற்கை வாசனை, அதாவது திருநீற்று பச்சை, இந்த மாதிரி இலைகளை நிழலில் காய வச்சு பொடி பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு பிஞ்ச் அளவு. இது நல்ல ஒரு தெய்வீக வாசனையாக இருக்கும். நமக்கு சுவாசிக்கிறதுக்குமே நல்லா இருக்கும். இது சுவாசித்தா சுவாச பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நம்ம தேவையில்லாமல் கெமிக்கலையோ காயில் லிக்யூடு இந்த மாதிரி பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் பயன்படுத்தலாம். ஒரு திரி போட்டுட்டு நம்ம தீபம் ஏற்றினா போதும். இந்த தீபம் நம்ம கொசுக்கள் இருக்கிற இடத்துல வச்சிட்டோம்னா அந்த வாசனைக்கு இந்த கொசுக்களே வராது. இது நம்ம எந்த கெமிக்கலும் பயன்படுத்தலை. அதே நம்ம கடையில் விற்கிற லிக்யூடு, காயில் இது மாதிரி பயன்படுத்தினா வீட்டில் குழந்தைகளோ வயசானவங்களோ இருந்தால் அவங்களுக்கு பல உடல் உபாதைகள் வர சான்சஸ் இருக்குது. இது மாதிரி இயற்கை முறையில் நம்ம தீபம் ஏற்றி வச்சு கொசுக்களை விரட்டலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாலில் ஒரு இடத்துல வச்சிட்டாலே போதும். இது எங்கேயுமே கொசு இருக்காது. இந்த நல்ல தெய்வீகமாக ஒரு தீபத்திலேயே கொசுக்கள் இல்லாமல் எல்லா கொசுவையுமே விரட்டிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.